Hi, this is Rafila Riaz, Career Consultant. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல ப்ரைவேட் அண்ட் என்ஜிஓஸ் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்போது கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக இன்ஜினியரிங் காலேஜஸில் பிஇ அண்ட் பிடெக் கோர்சஸ் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முக்கியமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும். இதோட பெனிஃபிட் உங்களுக்கு 25,000 27,000 per year அளவு அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். எஸ்சி எஸ்டி எஸ்சிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த விதமான யூஜி கோர்சஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் பர்சியூ பண்ணிக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்கள் ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, உங்களால் ஃபுல் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் அண்ட் புக் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். அப் டு 60,000 per year உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாகவே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ssp.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்கள் ஃபேமிலி இன்கம் 2 lakhs to 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும். இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சேஞ்ச் ஆகும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களால் அப் டு 10,000 per year அவைல் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் காலேஜ் மூலயமா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ssp.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். புதுமை பென் ஸ்கீம். நீங்கள் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், டிஎன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் தமிழ் மீடியம் ஸ்கூலில் நீங்கள் 6th to 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்துக்கு உங்களால் 1000 rupees அளவு அவைல் பண்ணிக்க முடியும் டில் நீங்கள் அந்த யூஜி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவு. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pudumaipen.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் புதல்வன் ஸ்கீம். இது வந்து ஒரு பாய்ஸ் ஒன்லி ஸ்காலர்ஷிப். அதாவது நீங்கள் டிஎன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் தமிழ் மீடியம் ஸ்கூலில் 6th to 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போது எதுவும் ஒரு யூஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இதோட பெனிஃபிட் per month உங்களால் 1000 rupees அளவு அவைல் பண்ணிக்க முடியும் டில் நீங்கள் அந்த யூஜி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவு. ஏஐசிடிஇ பிரகதி ஸ்காலர்ஷிப். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ ஆர் பிடெக் பர்சியூ பண்ணிட்டு இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் per year உங்களால் 50,000 அளவு அவைல் பண்ணிக்க முடியும். scholarships.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏஐசிடிஇ சக்ஸம் ஸ்காலர்ஷிப். ஸோ டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ ஆர் பிடெக் கோர்சஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்கும் கீழே இருக்கணும். per year உங்களால் 50,000 அளவு அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா scholarships.gov.in வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். நீங்கள் 12th 80% மேலே மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அண்ட் நீங்கள் யூஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் 4.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜி கோர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா 10,000 per yearம், நீங்கள் பிஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 20,000 per yearம் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் டிசபிலிட்டிஸ். அதாவது நீங்கள் யூஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசேபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். per year உங்களால் 50,000 அளவு அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப். இது வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஸோ மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, டெக்னிக்கல் யூஜி கோர்சஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கவரேஜ்க்கு உங்களுக்கு 20,000ம், நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு per monthக்கு 1000 rupeesம், டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா per monthக்கு உங்களுக்கு 500 rupeesம் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் யூஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி இன்கம் 2 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களோட டியூஷன் வித் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே கவர் ஆகும். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஸ்கீம். நீங்கள் ஒரு ஓபிசி ஸ்டூடெண்ட், ஐஐடி என்ஐடி மாதிரியான டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, யூஜி கோர்சஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டியூஷன் ஃபீஸ் கவர் பண்ணுறாங்க வித் ஹாஸ்டல் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸோட. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் யூஜி கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்கள் ஃபேமிலி இன்கம் 1.5 lakhsக்கும் கீழே இருக்கணும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வித் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு scholarships.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். AICTE ஸ்வனாத் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெக்னிக்கல் யூஜி பர்சியூ பண்ணக்கூடிய சில ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்கள் ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்கும் கீழே இருக்கணும். per year உங்களால் 50,000 அளவு அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா scholarships.gov.in வெப்சைட்குள்ளே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ssp.tn.gov.in வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.